ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி புதினா ரைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமான ஒரு கோவக்காய் மசாலா. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பண்ணுற இந்த புதினா பேஸ்ட்டை நம்ம தோசைக்கு மேலே தடவுறதுக்கு 2 in 1 பேஸ்ட்டாகவும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஐடியாஸ் உங்களுக்கு நான் நிறைய கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுப்புலேயே இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன். இப்போ தேவையான சமையல் எண்ணெய், கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். முதல்ல கோவக்காய் மசாலா நம்ம பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சிட்டிகை ஜீரகம். இது நல்லா பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு நல்லா சிவந்து வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 கருவேப்பிலை மேலே போட்டு வச்சுருக்கேன். இப்போ கோவக்காய் மசாலாவுக்கு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் நமக்கு குவான்டிட்டி காணும். அதுக்காக நான் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். உளுத்தம்பருப்பு செவந்தோன்னே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இது வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயத்தில் கோவக்காய் மசாலாவுக்கு தேவையான மஞ்சப்பொடி, ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி ஆட் பண்ணி பச்சை வாசனை போகட்டும். ஒரு நிமிஷம் இப்படி பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/4 கிலோ கோவக்காய் நல்லா சன்னமாக மெல்லிசாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நான் சொல்கிற இதே மெத்தடில் கோவக்காயை அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இஞ்சி பூண்டு வாசனைலாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை. காலை நேர அவசரத்துக்கு அப்படியே ஒரு சிம்பிளான கோவக்காய் மசாலா பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, தூள் உப்பு போட்டு வதக்குனீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ இதுக்கு நான் தண்ணி கூட தெளிக்க மாட்டேன். இதை அப்படியே சிம்மில் போட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா கோவக்காய் ரொம்ப சுலபமாக வதங்கி வந்துடும். இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டா ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே வேகட்டும். அந்த ஆவிலேயே அது வெந்துடும். இப்போ நான் திறந்துருக்கேன். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், அடி கூட பிடிக்கல எனக்கு. லேசாக அடி ஒட்டுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் 10 நிமிஷம் கழித்து. அந்த ஸ்டேஜில் நீங்கள் திறந்து நல்லா கிளறி கொடுங்க. அடி பிடிக்காது. அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த கோவக்காய் மசாலாவுக்கு தேவையான காரத்தூள் நம்ம சேர்த்துடலாம். இப்போ அந்த காரத்தூள் சேர்த்துட்டு இதே மாதிரி லோ ஃப்ளேமில் திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணோன்னா நம்ம கோவக்காய் மசாலா ரெடி. இப்போ நான் சாம்பார் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆல் பர்பஸ் சாம்பார் பொடி. இதில் எல்லாமே இருக்குது. தனியா, மிளகாய், பருப்பு வகை எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு வாசனைக்கு பெருங்காய பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது திருப்பி ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் திருப்பி ஆவிலேயே வேகட்டும். இப்போ திருப்பி 5 நிமிஷம் கழித்து நான் திறந்துருக்கேன். இப்போ இந்த காரப்பொடி போட்டோம் பார்த்திங்களா, பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா சுருண்டு வதங்கி கொஞ்சமாக இருக்குது பாருங்கள் குவான்டிட்டி. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கோவக்காய் மசாலா ஜம்முன்னு ரெடி ஆகிடும். அடுத்த ரெசிபி நம்ம ஒரு புதினா ரைஸ் பார்க்கலாம். நல்லா ஒரு கட்டுக்கு புதினா நல்லா ஆஞ்சி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 2 மலைப்பூண்டு, பெரிய பூண்டு பல், 2 துண்டு இஞ்சி. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். முதல்ல ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கி இந்த பேஸ்ட் பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம வதக்கி ஆற வச்சு திருப்பி வதக்கும்போது அந்த பொருள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தான் வதக்க போகிறோம். 2 பல் பூண்டு போட்டிருக்கேன். ஒரு சின்ன கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. இது எண்ணெயில் அப்படியே நல்லா பொரியட்டும். அப்போ தான் சாதம் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது. நான் சொல்கிற மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த பேஸ்ட்டை தான் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தோசை வார்க்கும்போது மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த புதினா பேஸ்ட் நம்ம 2 in 1 நிறைய விதமாக ஆட் பண்ணலாம். நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி குக்கிங் ஐடியாஸ் தொடர்ந்து நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புதினா இலைகள், இந்த இஞ்சி பூண்டு வதங்கினோன்னே அதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் நீங்கள் வதக்கணும். இதை போட்ட மாத்திரத்தில் அப்படியே சுருங்கி புதினா தினோண்டாயிடும். அந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த புதினா பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாகவே இருக்கும். திருப்பி நம்ம வதக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு புதினா நல்லா சுருங்கி கொஞ்சமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது ஆறட்டும்.
இதை மிக்ஸி ஜாடியில் சேர்த்து நம்ம நல்ல நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த க்ரீன் கலர் கொஞ்சம் கூட மாறக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 5 நிமிஷம் தான். இது ஆறி போச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் நிறையா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தோசை வார்க்கும்போது பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு வதக்கி நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டை வந்து இன்னும் ஒரு தடவை நல்லா சுருளை வதக்கிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 10 நாளைக்கு கூட நீங்கள் தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். ப்ரெட்டு மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் 2 in 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டை. இப்போ இந்த புதினாவை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது ரைஸுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால வெங்காயம், தக்காளி நான் தனியாக வதக்கியிருக்கேன். இதே நீங்கள் தோசைக்கு பண்ண போகிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெங்காயம், தக்காளியும் புதினா இலைகளோட வதக்கி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி திருப்பி அதை எண்ணெய் வச்சு ஒரு 5 நிமிஷம் கிளறி பாட்டிலில் வந்து ஆறின பிறகு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 10 நாளைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தோசை மேலே தடவிக்கலாம், ப்ரெட்டு மேலே தடவிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புதினா மசாலாவுக்கு 1 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இப்போ தாளிப்பு சாமான்கள் தாளிச்சிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைலில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு தாளித்து கொட்டியிருக்கேன். 1 வெங்காயம், 2 தக்காளி, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகா 1 வெங்காயம், 2 பச்சை மிளகா. காரத்துக்கு இந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான். இதில் சில்லி பவுடரோ அல்லது கரம் மசாலா பவுடரோ எந்த விதமான காரமும் நான் சேர்க்கலை. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கரம் மசாலா, சில்லி பவுடர் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன தக்காளி பழம் கடுக்காமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தக்காளி பிடிக்காதுன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக குக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்து வதக்கினோன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இது இப்படியே வதங்கட்டும். இது நல்லா குழைய வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி, பூண்டு, புதினா அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வாசனைக்கு பெருங்காய பவுட்ரு, நல்ல தாராளமாக பெருங்காய பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா குழைய வதக்கி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி, பூண்டு, புதினா இதை நம்ம வதக்கி ஆற வச்சு அரைச்சிருக்கோம். அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மிச்சமான பேஸ்ட்டு தான் நான் ஷார்ட்ஸில் தோசைக்கு அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஐடியாவும் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட்டு வதக்கி அரைச்சிங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வெங்காயம், தக்காளியும் வதக்கி அரைச்சி திருப்பி இதே மாதிரி சுருளை வதக்கி எடுத்து வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். அப்போ உங்களுக்கு 10 நாள் ஆனாலும் கெடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை நீங்கள் தோசை வார்க்கும்போது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் தடவி பயன்படுத்திக்கலாம். பலவிதமாக 2 in 1 நமக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஒரு புதினா சாதம், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எம்மியான ஒரு கோவக்காய் மசாலா. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.